இவன் இவன் இப்பவே அந்த டிராஃபிய ரோஜர் கையில கொடுத்துட வேண்டும். பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, முதல் தடவையாக பாக்ஸிங் போட்டியில் வெற்றியடைந்திருக்கிற விக்ரம் அவர்கள் தொடர்ந்து பாக்ஸிங் சாம்பியனாக இருந்து வந்த ரோஜர் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றது நிஜமாவே நமக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த துருவ நட்சத்திரம் பாரத நாட்டின் புகழை மேலும் உயர்த்த வேண்டும் என்று இவரை ஆசீர்வதித்து கோப்பையை வழங்குகிறேன். மிஸ்டர் விக்ரம், இந்த 20,000 ரூபாய் உனக்கு நான் அன்பளிப்பா தரேன். இது உனக்கு ரொம்ப பயன்படும். மிஸ்டர் ராஜதுரை, நீங்க கொடுக்குற அந்த பணத்தை விட இந்த ரசிகர்களோட அன்பை தான் நான் பெருசா மதிக்கிறேன். நீங்களே வச்சுக்கங்க. என்ன நரேஷ், உன் ஃப்ரெண்டு பணத்தை வேண்டாங்க? கடக்கிறான், விடுங்க அங்கிள். இதுக்கு போய் ஏன் நீங்க ஒரி பண்ணிக்கிறீங்க? நில்லு. என்னடா அது? ஒண்ணுமில்லமா. கண்ணத்துல என்னடா? அது பைக் ஓட்டிட்டு வர்றப்ப. பைக்ல வர்ற பொண்ணு என்கிட்ட கதை விட வேண்டாம். நீ பொய் சொல்ல நினைச்சாலும் என்கிட்ட சொல்ல முடியாதுடா. ஏன் தெரியுமா? தெரியாது. நீ ஏன் மகன் என்னத்தடா மறைச்சு? ஒண்ணுமில்லமா. பாக்ஸில ஜெயிச்சு வாங்கின கோப்பை
அப்படித்தானே? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என் மகன் வீட்டுக்கு வெளியில என்ன வேலை செஞ்சாலும் அந்த விஷயம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் காதுக்கு வந்து சேர்ந்துரும்பா. என்னம்மா அது மேஜிக்? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஏன்டா திரு முழிச்சிட்டு இருக்க? முதல்ல இட்லி சாப்பிடுறா. ஏய், திருட்டு பசங்களா, இங்க வந்துட்டீங்களா? சூடான இட்லிக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் வண்டர்ஃபுல்லா இருக்குதுப்பா. இதோட அல்வாவை இருந்திருந்தா பிரமாதமா சரி இருந்திருக்கு. சரி சாப்பிடுறா. ஏய், திருமூர்த்திகளா, குருபக்தி இருக்க வேண்டியதான். ஆனா இவ்வளவு இருக்க கூடாதுடா. எல்லா விஷயத்தையும் எனக்கு முன்னாலேயே வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களே. வேண்டாம்டா, ரொம்ப டேஞ்சர். குருவே துணை. வாவ், பியூட்டிஃபுல். ஏய் கல்யாணி, கார்ல ஏறு, ஜாலியா சுத்திட்டு வாங்க. ராஸ்கல். விக்ரம பாத்தியா? இல்லையே, நீ பாத்தியாடி? இல்ல. சுஜாதா, விக்ரம பாத்தியா? பாக்கலையே. எல்லாரும் இங்க வாங்கடி. என்னடி இவ என்னடி எப்ப பார்த்தாலும் விக்ரம் விக்ரம்னு சுத்திக்கிட்டே இருக்கா? இவளுக்கு வேற வேலையே இல்லையாடி? சுரேஷ், ஜானி சுரேஷ், விக்ரம பாத்தீங்களா? பாத்தானே. பயமுறா. எங்க? ஏய், இதுல இல்லடா. ஓ, வீட்ல. பௌர்ணமி வந்தா பைத்தியத்துக்கு வெறி ஜாஸ்தி ஆயிடும்னு வாங்க. அதாட்டம் காலேஜ் ஆரம்பிச்சுட்டா போதும், சித்ராவுக்கு விக்ரம் பைத்தியம் ஜாஸ்தி ஆயிடும். ஒரு கோடிக்கு எத்தனை சைஃபர்? அது 1 2 3 4 5. நான் போய் எண்ணிக்கிட்டு 10டா. ஏ தகடு, ஏடா. கரெக்ட். எங்க அப்பாவுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. 30 ரூபா வடைக்கு 300 ரூபா பில்லு. 300 ரூபா பில்லு போட்டா நான் கொடுத்துருவேனா? அதானே. ஏண்டா, பேப்பர் கிடைச்சுதேன்னு இவனுங்க எழுதிட்டா நான் விட்டுருவேனா? இந்த நாட்டுல உளுந்து வடை விக்கிற வேலை வேற எந்த நாட்டிலயும் இல்லடா. ஏய், இந்த பில்ல போட்டது எவன்டா? நான் தான்டா. என்கிட்ட நீ விளையாடாத விக்ரம். ஏய், இங்க யார விளையாடிட்டு இருக்கேன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்க நீ பண்ணிட்டு வந்த அட்டூழியத்துக்கு 300ல 30,000 கொடுத்தாலும் தகும். எடுற பணத்தை. ஏய், இந்த நரேஷ் கிட்ட விளையாடுறது உனக்கு நல்லது இல்ல. இது வரைக்கும் பில்லுக்கு பணம் யாரும் என்கிட்ட கேட்டதில்ல. நான் தான் வாங்கிக்கணும். ஓகே? அப்ப நானே எடுத்துக்கிறேன். இப்போ நான் உனக்கு ஒரு சினிமா காட்டுறேன். இது சினிமா காட்டுறதுக்கு முன்னாடி காட்டுற காந்தி ஸ்லைட். இது சோப் அட்வர்டைஸ்மெண்ட். இது நியூஸ் ரீல். ஏய், நீ வெறும் நியூஸ் அட்வர்டைஸ்மென்ட் தான் பாத்துருக்க, மெயின் பிக்சர் பார்த்ததே இல்லைல்ல. இப்ப நான் காட்டுறேன். அடிங்க, இவ தொல்லை ஜாஸ்தி ஆகுது. வரேன். விக்ரம், பிரின்சிபால் வராரா? உண்மைய சொல்லுங்க, கேண்டீன்ல கலாட்டா பண்ணது யாரு?
தைரியமா சொல்லுங்க. பயம் சத்தியத்தை மறைச்சிரும். சத்தியம் இங்க சாகவே கூடாது. ஐ வாண்ட் த ட்ரூத். எங்க போய் அவன் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன கேட்டா சொல்லுங்க, சொல்லுங்க, யார் பண்ணதுன்னு சொல்லுங்க. நான் சொல்ல கலாட்டாவ ஆரம்பிச்சது விக்ரம், அதை தடுக்க முயற்சி பண்ணது நரேஷ். விக்ரம், நரேஷ், நீங்க 2 பேரும் உடனே ரூமுக்கு வாங்க. விக்ரம், நேத்து உன் வெற்றியை நான் பாராட்டினேன். ஆனா அது நடந்தது காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியே. கலாட்டா நடந்தது காலேஜுக்கு உள்ள. நம்ம மாணவர்கள் அடிக்கணும், உதைக்கணும். யார? கொள்ளக்காரங்களை, சமூக காலேஜ் கேண்டீனே இல்ல. ஐ எம் சாரி சார். இனிமே கலாட்டா நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்றேன். நோ, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 3 days. ஐயோ, என்ன சார் இது? 3 நாளா? சார், எனக்கு ஒரு பீரியட் மிஸ் ஆனால தூக்கம் வர. வேண்டாம் வேண்டாம், என் மனசை கரைக்க பார்க்காத. பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல், சஸ்பென்ஷன் இஸ் சஸ்பென்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நவ் யூ ஆல் கேன் கோ. சார், என்ன வேணும்? இது கொடுக்குறீங்களா? இது என்ன இது? இதா? நீ பண்ண கலாட்டாவுக்கு நல்ல நினைவு சின்னம். போ. சார், 3 நாள் சஸ்பென்ஷன் அதிகம் சார். ஒரு 6 நாளா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மிஸ் பிரேமா, பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த 3 நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலாங்கிற நீ, உன் திமிர் இன்னும் அடங்கவே இல்லல்ல. அதிகமா பேசாத. இன்னைக்கு இங்க நிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல மிஸ்டர் விக்ரம். யூ ஹேவ் நோ ரைட்ஸ். மட்டும் மனசு வச்சா என் நாட்டு நீயும் 3 நாள் காலேஜுக்கு வர முடியாது, தெரிஞ்சுக்க. ஏன், இந்த காலேஜ் என்ன உங்க தாத்தா கட்டினதா? தாத்தா கட்டி இருந்தாலும் சரி, டாடா பிர்லா கட்டி இருந்தாலும் சரி, நான் காலேஜுக்கு வர முடியாம போனா நீயும் வர முடியாது. ஆ? அவ்வளவுதான். முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். பாக்கலாமா? பார்க்கலாம். முதல்ல இத பாரு. கல்லு. பாய் ஸ்வீட் ஹார்ட். நீ ஏன் இங்க வந்த? நான் ஏன் இங்க வந்தேன்? ஒரு அழகான பெண் ஆனா வாலிபன் கிட்ட எதுக்காக வருவா? ஏய், என்ன வேணும் உனக்கு? அப்படி இருக்கே. நான் ஒரு வேலை சொல்றேன், பண்றியா? அதுக்கு ஜாஸ்தி டைம் தேவையில்லை. Just 30 செகண்ட்ஸ்ல வேலை முடிஞ்சிருமா? ஆனா நீ கிறுக்குத்தனமான வேலை செய்ய சொல்லக்கூடாது. நான் சொன்னதை நீ செய்யணும். அப்படின்னா வா. பாரு, இத கையில பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 10 தடவை இப்படி செய்யணும். நான் அப்பதான் நீ சொன்ன வேலையை செய்வேன். யா, உங்க புராணம் செய்வேன். 3 4 5 7 8 9 10. என்ன ஆச்சுமா? முந்தா நாள் நல்லா தானே இருந்த. எனக்கு என்னாச்சு? விக்ரம் ஐயோ, சரி விடுடா, அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ப்ரொஃபசர் ஒரு வழி போட்டுட்டா, தெரிஞ்சதா? கவனி கவனி. பாரு. ரெட் லைட் ஏரியால காலேஜ் இருக்கா? காலேஜ்ல ரெட் லைட் ஏரியா இருக்கா? ஒண்ணுமே புரியலையே தலைவா. என்னங்கடா கை நீட்டினா தான் வாய் மூடுன்னு? Mind your tongue. வாடகை எப்படி கொடுக்கறது? ஓசில கிடைச்சா நல்லா இருக்கும். ஓசில உனக்கு எப்படிடா கிடைக்கும்? அவுட் ரைட் சேல் கொடுக்கறதா இருந்தா ஸ்பாட் பேமெண்ட். ஐயோ, என்ன பேமாதி விளையாட்டு? விளையாட்டா? ஐயோ, ஹாய் பிரேமா. ஏய், வந்துட்டாளா? வந்துட்டா குரு. வருது வருது வருது. பிரிண்ட் பேப்பர்ல தான் பண்ணுவாங்க, முதுகுல கூட பண்ணுவாங்களா?
நீதானே இதை செஞ்சது No doubt. யூ விக்ரம் எப்படி இருக்கு நம்ம கை வரிசை? உனக்கும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கட். போ மக்கனு போ. ஏய்! டாக்ஸி! See you tomorrow. அப்பா நோ ப்ராப்ளம் ஓ நோ யோ மாது ஏனுங்க? வாயா இங்க சீக்கிரமா மாத்து யோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டயரை வந்து மாத்து. அப்ப இதுங்க அது என்னாச்சு? இதுவும் பஞ்சிருங்க. ஐயோ காலேஜுக்கு போறப்ப காரை ஒழுங்கா செக் பண்ணி வைக்கணுங்கிற அறிவே இல்லையா உனக்கு? உன் தலை இடியட் ராஸ்கல் தப்பு சொரு. நான் எப்படி காலேஜுக்கு போறது? ஆட்டோ யோ எங்கம்மா போனா? அர்ஜென்ட்டா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகணும். உன்ன மாலையிடு. சீக்கிரம் போயா. இந்த காலத்து பார் நமக்கு உடனே டாப் கியர்ல போகணும்வாங்க. இன்ஜின் ஹீட் ஆக வேண்டாமா? இன்ஜின் ஹீட் ஆனாதான் டாப் கியர்ல ஒரு மஜா இருக்கும். நான் அர்ஜென்ட்டா முடியாது. எல்லாம் மாட்டிக்கிட்டேன். ச்சே. மருக மருக மருகையே துர்கோ துர்கோ துர்கையே மருக மருக மருகையே இன்ஜின் இன்ஜின் ஹீட் ஆயி நின்னு போச்சு. ஹீட் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ விக்ரம், இந்து மகா சமுத்திரத்தை வேணாலும் தாண்டி போகலாம், ஆனா என்ன மீறி தானே. ஆட்டோ நீ முன்னால போனா நான் பின்னால வர. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா. இனி நான் தாண்டி உன் புருஷன் கண்ணம்மா. எவ்வளவு தூரம் நீ சில்க் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போவ. பண்றேன் shut up. வரமாட்டியா? நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஆடி பரவாயில்ல, வண்டியில ஏறு. ஏய், அந்த ரோட்ல சாராய கடை இருக்கு. அதோட இந்த ரோட்ல நாய் தொல்லை ஜாஸ்தி. ஏறு ஏறு. ரைட் ரைட்.